கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் உங்களோடு கூட யாத்திராகமும் 15வது அதிகாரம் 17வது வசனத்தில் அவர் துவங்குகிறவர் மட்டுமல்ல, அவர் முடிக்கிறவரும் கூட என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். அவர்களை கொண்டு போய் நாட்டுவீர். அவர் துவங்குகிறவர் மட்டுமல்ல, அவர் முடிக்கிறவரும் கூட. அவர் பெயர் அல்வா மட்டுமல்ல, ஒமேகாவும் கூட. அவர் ஆதி மட்டுமல்ல, அவர் அந்தமும் கூட. அநேகருக்கு அவர் துவங்குகிறவர் என்பதில் இருக்கும் விசுவாசம் அவர் முடிக்கிறவர் என்பதில் இல்லை. முடிப்பார் என்பதில் அசையா விசுவாசம் இருக்கும் என்றால் முழங்கால் நடுங்க பயப்பட தேவையில்லை. இவர்கள் சிந்தை தேவன் துவங்குவார், நாம் தான் முடிக்க வேண்டும் என்பதுதான். பிலிப்பியர் 1:5 இப்படியாய் சொல்லுகிறது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். உதாரணமாக, கடையில் ஒரு கண்ணாடி பொருளை வாங்கி வருகிறீர்கள். வாங்கியவுடன் உங்கள் பொறுப்பு முடிவடைந்து விடவில்லை. அதை வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கும் வரை உங்கள் பொறுப்பு தான். அதை கொண்டு போய் வீட்டிலே வைத்து அழகு பார்க்கும் போதுதான் உங்கள் வேலை முடிகிறது. அப்படிதான் உங்களை ரட்சிக்கும் போது மட்டுமல்ல, உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் போதுதான் அவர் வேலை மற்றும் அவர் கனவும் நிறைவடைகிறது. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் உங்களை நிறுத்த வல்லமை உள்ளவர். அழைத்தவரோ உண்மை உள்ளவர், அனுதினமும் நடத்திடுவார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.